திமுக கூட்டணியில் முதன்முறையாக இணைந்தது தேமுதிக. அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்த பிரேமலதா. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. திராவிடியன் மாடல் ஆட்சி தொடரவும், தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறவும் இணைந்து பயணிப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் ட்விட்டர் பதிவு. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள், மாநிலங்களவை சீட் வழங்கப்படுமா? அனைத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் முறையாக அறிவிப்பார் என பிரேமலதா அறிவிப்பு. எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பது எல்லாம் இரண்டு கட்சியின் சார்பாக தேமுதிக, திமுக இரண்டு கட்சிகளும் இணைந்து பேசி முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகாந்தன் விருப்பப்படி திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக பிரேமலதா பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் எனவும் உறுதி. 10 வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. கண்டிப்பாக போன வாட்டி நான் தேர்தலில் போட்டிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். கேப்டன் போட்டிட்டு இருக்கார், விஜய் பிரபாகர் போட்டிட்டு இருக்கார், இங்க இருக்கிற எல்லாரும் போட்டிட்டு இருக்காங்க. அதனால அதுல மாற்று கருத்து ஒண்ணும் இல்லையே. மக்கள் விரோத திமுகவுடன் தேமுதிக இணைந்ததை விஜயகாந்தன் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது. திமுக தேமுதிக கூட்டணி குறித்து தமிழக பாஜக விமர்சனம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது தித்திக்கும் வகையில் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதிமுக கூட்டணி கலகலத்து போய்விட்டதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ விமர்சனம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து விட்டது என்ற செய்தி தித்திப்பான செய்தி. இந்த தேமுதிக சேர்ந்ததும் இங்கே கூட்டணி மேலும் மேலும் பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அங்கே கலகலத்துக் கொண்டிருக்கிறது, அங்கே எதிர்த்தரப்பிலே என்பது என்னுடைய கருத்து. எம்ஜிஆர் அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார் மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். வரும் தேர்தலில் போட்டியில்லை என அறிவிப்பு. நம்மை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்கள் பெயரை வைத்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கத்தை ஓர் நல்ல நம்பிக்கையோடும் ஓர் நல்ல எண்ணத்தோடும் நாங்கள் சுமப்புகிறோம். அதிமுக கொண்டு வந்த திட்டத்தின் மீது சவாரி செய்யும் எண்ணத்தை கைவிட்டு திமுக ஆட்சியின் சாதனைகளை கூறி பிரச்சாரம் செய்யுங்கள் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஏதாவது ஒரு புதிய சாதனை திட்டத்தை ஸ்டாலின் கொடுத்தாரா எனவும் காட்டமான கேள்வி. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சலசலப்பு. விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி முடிவு. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை கோயம்பேடு பாலம் மீது மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. தமிழகத்தில் தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 6 மாவட்டங்களில் பிப்ரவரி 21ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் பிப்ரவரி 21, 22 ஆகிய தேதிகளில் 11 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்ய வாய்ப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே தனியார் வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை மண்வெட்டியால் உடைத்து கொள்ளை முயற்சி. ஏடிஎம்மில் இருந்த அலாரம் ஒலித்ததால் தலை தெறிக்க தப்பி ஓடிய கொள்ளை கூட்டம்.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேருக்கு மார்ச் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். 12 மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைப்பு. கடந்த 5 ஆண்டுகளில் 55 பேரூராட்சிகளில் புதிதாக பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. டெல்லியில் AI உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. உலக நாட்டு தலைவர்கள் பங்கேற்று உரை. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் உலா வந்த சிறுத்தை. CCTVயில் பதிவான காட்சிகளால் மக்கள் அச்சம். மிகவும் குளிர்ச்சியான அண்டார்க்டிகா கடற்பகுதியில் உலா வந்த சுறாக்கள். ஆய்வாளர்கள் வைத்த கேமராக்களில் சுறாக்கள் சிக்கியதால் வியப்பு. ஜப்பானின் ஹொக்கைடோ சப்போரோ பகுதியில் 3 மணி நேரத்திற்கு கொட்டி தீர்த்த பனிப்பொழிவு. பல அடி உயரத்திற்கு குவிந்த பனியால் மக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதி. 20 ஓவர் உலகக்கோப்பை லீக் போட்டியில் இத்தாலியை வீழ்த்தியது மேற்கிந்திய தீவுகள் அணி. இத்தாலி 123 ரன்களில் சுருண்டதால் 42 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி.